ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஸ்க்ரப்பு எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிட்டு இருந்துச்சு. வெயில் ரொம்ப இருந்ததுனால டேன் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எதுக்கு வெயிலில் இருந்திருப்பேன்னு சொல்லி. ஸோ நான் இன்றைக்கி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நியூ இயரு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கின்னை ஒரு இதுவாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபேஸ் வாஷ் தான் கிளென்ஸுன்னு சொல்கிறது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். கிளென்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ 2ஆக கட் பண்ணி வச்சுக்கினேன். ஆஃப் டொமேட்டோ ஃபேஸ் பேக்குக்கு போட போகிறேன். ஆஃப் டொமேட்டோ ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப்பில் கொஞ்சம் காஃபி பொடியும், காஃபி பவுடரும் அண்டு இன்னொன்று சுகர் தான். சுகர் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும், ரொம்ப ஹார்டாக இருக்க வேண்டாம். அண்ட் நான் இதில் ஸ்க்ரப் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்குவேன். கொஞ்சம் மொல்லமாகவே மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சரியாயிடும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் முடிச்சதும் நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ஃபேஸ் கொஞ்சம் டேப் பண்ணி எடுங்க. ரொம்ப போட்டு தேத்தி தொடிக்க வேண்டாம். கொஞ்சம் டேப் பண்ணி மட்டும் எடுங்க. டவல் நல்லா சாஃப்டாக இருக்கட்டும், ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டீமிங் பண்ணோம். கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு ஸ்கின்னுக்கு கொஞ்சம் வார்ம் கொடுங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்டீம் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் நல்லா ஃபேஸை மூடிட்டு ஸ்டீம் பண்ணலான்னு பார்த்து நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள். ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுங்கள், அதில் பண்ணலாம். நான் இல்லாதவங்க ஜஸ்ட்டு சூடு தண்ணி போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக், நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதோ ஸ்டீம் பண்ணி முடிச்சது அதுக்கப்புறமா தான் ஃபேஸ் பேக் போடணும். இது நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிக்கினேன். கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்குது இல்லையா, ஸோ அது நல்லா ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகணும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் போதும் வச்சுட்டு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வச்சுட்டு கொஞ்சம் ஃபேஸ் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. என்னோடய ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். ஸோ அதனால் டேன் ரிமூவ் பண்ணுற ஃபேஸ் பேக் தான் இது. ஆரஞ்சு பீல் பவுடரும் அண்டு லெமன் பீல் பவுடர், ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால டேன் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ஸோ நான் அதை வச்சுருக்கேன். நான் இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருக்குது. ஒரு ஃபேஸ் பேக்கு ஒரு டைமில் போடுவேன். இது நம்ம வின்டர் டைமு, ஸோ அதனால் நான் ரொம்ப இது பண்ணிக்கல. என் ஸ்கின் ஆயில், நான் என்ன பண்ணாலும் ஆயில் வந்துகிட்டே இருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதனால் நம்மளுக்கு இந்த வின்டர் டைமில் ஆயில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் டேன் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சு ஃபேஸ் பேக்குக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அது டொமேட்டோ பாதி டொமேட்டோ வச்சுருந்தால, ஸோ அதை நல்லா டிப் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா, அதாவது புழிஞ்சி நல்லா விட்டிங்கன்னா அதுலேருந்து எல்லாம் வரும் சாறு. ஸோ அதுவே போதும். நல்லா டிப் பண்ணி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணுன்னா நல்லா ஃபேஸ் பேக்காக தான் இருக்கும், நைஸாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பராக இருக்காது, நல்லா நைஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்து நான் நல்லா இது பண்ணிவிட்டேன். நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன், நீங்கள் மெல்லமாகவே பண்ணுங்கள். முடிச்சதோ ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். 10 மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் முடிச்சதும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், ட்ரையாக மாரி இருக்கும். ஸோ ஃபேஸ் பேக் முடித்த உடனே நம்ம மாய்ஸ்சரைசர் போடுறது நல்லது. ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் போடணும். அண்ட் லிப்புக்கும் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக லிப் பாம் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.